திமுக இல்லாத தமிழகம் வேண்டும். அதுவே தமிழக மக்களின் கனவு. இந்த கனவு வெகு விரைவில் நிறைவேறும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற பெயரில் தமிழகம் புதியதொரு திட்டத்தை முதல்வர் துவக்கியிருக்கிறார். 4½ ஆண்டுகளுக்கு பின் இப்போதுதான் தூக்கத்திலிருந்து விழித்திருக்கும் முதல்வருக்கு தமிழக மக்களின் கனவு பட்டியலை நாங்கள் சொல்கின்றோம். சீரான சட்ட ஒழுங்கு, சாராயம் கஞ்சம் இல்லா தமிழகம், பெண்கள் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான தமிழகம், திமுகவில் வெற்று விளம்பரம் இல்லாத தமிழகம், அரசு துறைகள் ஊழல் இல்லாத தமிழகம், ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தன்மானத்துடன் வாழும் தமிழகம், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்டோர் கண்ணீர் சிந்தாமல் வாழும் தமிழகம், அரசின் அநீதிகளை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் அடங்கும் பாசிசம் இல்லாத தமிழகம், விசாரணை கைதிகள், புலம் பெயர்ந்தோர் உள்ளிட்டோர் எவரும் கொல்லப்படாத தமிழகம், கல்வி கடன் தள்ளுபடி, தற்காலிக ஊழியர்கள் பணி, நிரந்தர கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு என பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றாத தமிழகம், ஹிந்து மத வெறுப்பில்லாத அரசு, மொத்தத்தில் திமுக இல்லாத தமிழகம் வேண்டும். அதுவே தமிழக மக்களின் கனவு. இந்த கனவு வெகு விரைவில் நிறைவேறும் என்று நயினார் நாகேந்திரன் கூறினார். சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடம் இருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என 2887 மனுக்களும், கட்சியினர் தங்களுக்கு வாய்ப்பு கேட்டு 7982 மனுக்களும் அளித்துள்ளனர். இந்த நிலையில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று துவங்கியது. வரும் 13ஆம் தேதி வரை நேர்காணல் நடக்க உள்ளது. நேற்று காலையில் சேலம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மாலையில் நாமக்கல், திருப்பூர், கோவை மாவட்டங்கள் என மொத்தம் 46 சட்டசபை தொகுதிகளுக்கு விருப்ப மனு அளித்தவரிடம் பொதுச் செயலாளர் பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். துணை பொதுச் செயலாளர் முனுசாமி, பொருளாளர் சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர். தொகுதி வாரியாக விருப்ப மனு அளித்தவர்களை மொத்தமாக அழைத்து பழனிசாமி, உங்கள் விருப்பங்கள் கவனங்கள் பரிசீலித்து வருகிறோம். தகுதியான நபர் கண்டிப்பாக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். மற்றவர்களிடம் உரிய நேரத்தில் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்வோம். உங்கள் தொகுதியில் யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறியுள்ளார்.